அதாவது கனவுகள் யதார்த்தத்தை சந்திக்கும் ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்க. அடுத்து இன்றைய காலகட்டம், இன்னைக்கு நம்ம வாழ்ற அந்த சூழல்ல வாய்ப்புகள் வரமற்றவை. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கான கருவிகளும் ஒரு கிளிக்கில் நமக்கு அணுகக்கூடிய தூரத்தில் இருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்தில் மனிதனோட உச்சத்தில் இருக்கும். உலகமே நமது சந்தை, வேர்ல்டு இஸ் மார்க்கெட் பிளேஸ். நம்ம வீட்டில இருந்தே உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை சென்றடையக்கூடிய ஒரு உச்சக்கட்ட மனித உச்சத்தை அடைஞ்ச காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம நம்ம எதையாவது ஒன்று தொடங்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு அதிர்ஷ்டமோ பெரிய பணமோ நமக்கு தேவையில்லை. சின்னதாக ஆரம்பிச்சு பெருசாக ஜெயிச்சவங்க தான் அதிகம். அது மாதிரி சொந்தமாக எதையாவது ஆரம்பிக்கிறதுக்கான மனித வரலாற்றிலே ஒரு ஒரு அருமையான காலகட்டம் இப்போ உருவாயிருக்கு. தானா உருவாயிருக்கு. ஏன்னா எதையாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா அதுக்கான கருவிகள் நம்மளுக்கு இலவசமாக இணையதளத்தில் கிடைக்குது. அதுக்கான இயங்கு தளங்கள் இணையதளத்தில் இலவசமாக கிடைக்குது. ஒரு விரல் நுனியில் இது எல்லாமே இலவசமாக நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம ஒன்று ஆரம்பிக்கணுங்கிற நோக்கம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். நம்ம அதை எளிமையாக ஆரம்பிச்சிட முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதோட லோகோவில் ஆரம்பிச்சு அந்த வடிவமைக்கிறதுலேருந்து உங்களோட வலைத்தளத்தை வடிவமைக்கிறதுலேருந்து அமைக்கிறதுலேருந்து எல்லாமே அனைத்தும் அனைத்தும் உங்களால் அணுகக்கூடிய சாத்தியம் இன்னைய காலகட்டத்தில் இயற்கையா சாதாரணமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இன்னைக்கு ஆர்வமும் படைப்பாற்றலும் தொழில்நுட்பத்தை சந்திக்கிற ஒரு முக்கூடல். மனித ஆர்வம், படைப்பாற்றல், தொழில்நுட்பம், இது மூணும் சந்திக்கிற ஒரு முக்கூடல் காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு ஜெயிச்ச எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நவ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் லேட்டர். ஸோ அதாவது நம்ம எல்லாமே கனவு காண்றோம். ஆனால் அந்த முதல் படியை யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த கோல்டன் ஏஜ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். தொழில் முனைவோரின் பொற்காலம் அப்படின்னு தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. எதுக்கு அந்த பீடிங்கன்னா, இதை டெய்லி உலகம் முழுக்க புதுசாக என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த சேனலை அதை ட்ராக் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி பெரிய கதையை சுருக்கமாக சின்னதாக பேச போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு இந்த சீரீஸை மேற்கொண்டு டெவலப் பண்ணலாம். தேங்க்யூ.